பேச்சுவார்த்தையின் முடிவில் ஈரான் 3 மடங்கு வளர்ச்சி. இது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலி. இந்த போரில் மிக முக்கிய குற்றவாளியான இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் இணங்கவில்லை? அடுத்த போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம். இதை பற்றியான விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் திடீரென்று அமெரிக்கா 2 வார சீஸ்ஃபயர் அறிவித்தார்கள். அதற்கு ஈரானும் சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஏன் சம்மதம் தெரிவித்தார்கள் என்றால், ஈரானுடைய 10 அம்ச திட்டங்கள் நிறைவேறும் என்று பாகிஸ்தானுடைய வாக்குறுதியின் மூலம் இவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு வந்த செய்தி என்னவென்றால், அமெரிக்கா இவர்களுடைய 10 அம்ச திட்டத்தை வாண்டி குப்பையில் போட்டு விட்டார்கள், அதை பாகிஸ்தான் மறைத்தார்கள் என்று செய்திகள் வந்திருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் இப்போது அமெரிக்காவில் இருந்து இந்த பேச்சுவார்த்தைக்காக மிக முக்கிய தலைவர் ஜேடி வான்ஸ், அடுத்தபடியாக சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் முன்னாள் ஆலோசகர் ஜேடர் குஷ்கர் முன்னாள் ஆலோசகர் ஆகிய 3 பேரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஈரான் தரப்பில் குழு தலைவர் முகமது பகீர் கலிஃபா, வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் உறுப்பினர் அலி அக்பர் ஆகிய 3 பேரும் கலந்திருக்கிறார்கள். அமெரிக்கா அங்கு இந்த 10 அம்ச திட்டங்களை தூக்கி குப்பையில் போட்டிருந்தாலும் இங்கு அது நிறைவேறப்பட்டால் மட்டுமே இந்த போர் நிரந்தர முடிவுக்கு வரும். இல்லை என்றால் உடனடியாக மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பமாகும். ஒருபுறம் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் தரப்பில் அமைதியாக இருந்த வேளையில் இஸ்ரேல் திடீரென்று லெபனானை தாக்கி உடனடியாக 300க்கும் அதிகமானோர் கொல்லப்படுகிறார்கள். 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தார்கள். இருந்த போதிலும் அந்த இரத்த வெறி நிற்காமல் மறுபடியும் மிருகத்தனமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உள்ள செய்தியின்படி கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக லெபனானின் புரட்சி குழு ஹிஸ்புல்லா திருப்பி தாக்கியதில் 10 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மற்றும் சில சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. இப்படியாக மிக கொடூரமான தாக்குதல் அங்கு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த காசாவாக மாற விடமாட்டோம் என்று பல நாடுகள் எதிர்ப்பை மட்டுமே தெரிவிக்கிறார்களே தவிர யாரும் களத்தில் இறங்கி அதை தடுக்கவில்லை. இது மிக ஒரு வேதனையான ஒரு காரியம். இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் ஈரானுடைய 10 அம்ச திட்டங்கள் நிறைவேற வேண்டும். அதில் இன்றைக்கு மிக முக்கியமான திட்டம் என்னவென்றால், ஈரானுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதை லாக் பண்ணதான் மிகப்பெரிய தலைவலி அமெரிக்காவிற்கு. இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு எல்லா கப்பல்களும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் இலவசமாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்போது கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட கப்பல்கள் அங்கங்கு தேங்கி நிற்கிறது. அதாவது இந்த பொருட்களை அங்கே அரபு நாடுகளுக்கும் கொண்டு செல்ல முடியவில்லை. அரபு நாடுகளிடம் இருந்து எண்ணெய் மற்றும் கேஸ் போன்ற எரிபொருட்கள் இங்கும் வர முடியாமல் மிக பெரிய பாதிப்பு உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. 10 அம்ச திட்டத்தில் ஈரான் கூறியிருந்த ஒரு திட்டம் என்னவென்றால், போர் நிறுத்தமானது இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த யுத்தத்தில் கலந்திருக்கிறார்களோ எல்லா நாடுகளும் பொருந்தும். ஆனால் அதை இஸ்ரேல் மீறி இருக்கிறார்கள். உடனடியாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் லாக். ஏன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இவ்வளவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் பாயிண்டா மாறி இருக்கிறது? அமெரிக்காவிற்கு ஏன் தலைவலி என்றால், இப்போது ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து செல்ல வேண்டும் என்றால் கப்பல்களுக்கு பேரல் அடிப்படையில் டோல் பிரிப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒரு பேரலுக்கு கிட்டத்தட்ட $2 முதல் $5 என்ற அளவில் ஒரு கப்பலில் மில்லியன் கணக்கான பேரல்கள் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன் அளவுக்கு வசூல் செய்யப்படும். அப்படி என்றால் ஒரு கப்பலுக்கு கிட்டத்தட்ட 16-17 கோடி ஒரு நாளைக்கு கலெக்ஷன் ஆகப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 150 முதல் 200 கப்பல்கள் அந்த வழியாக கடந்து போக வேண்டும். இதில் ஒவ்வொரு கப்பல்களுக்கும் வேறு வேறு ரீதியான கலெக்ஷன் அறிவித்திருக்கிறார்கள். ஆயில் டேங்கர் கப்பல்களுக்கு தனி, கார்கோ கப்பல்களுக்கு தனி, இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கப்பல்களுக்கு தனித்தனி தொகையை அறிவித்திருக்கிறார்கள். இப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 2400 கோடி அளவிற்கு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வருமானமாக மாறுகிறது. இது ஒரு வருடத்திற்கு 109.5 பில்லியன் இந்தியன் மதிப்புப்படி 8,70,000 கோடி அளவுக்கு வசூல் செய்யப்படும் என்று கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது இது குறைந்தபட்சம் தான். இதற்கு மேல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது இது மிகப்பெரிய வளர்ச்சி ஈரானுக்கு. சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி அமெரிக்காவிற்கு. இந்த வளர்ச்சி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய தலைவலி. ஏனென்றால் மிகப்பெரிய தொகையின் மூலம் ஈரானால் மெகா ஸ்ட்ரக்சர்கள் போன்ற ப்ராஜெக்ட்ஸை உருவாக்க முடியும். புல்லட் ட்ரெயின் போன்ற நவீன வசதிகளை உருவாக்கலாம். மிகப்பெரிய பாலங்கள், குகைகள். அது மட்டுமல்லாமல் பவர் அண்ட் எனர்ஜி செக்டர்ஸை பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் 7 நாட்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாடு முழுவதற்கும் எலக்ட்ரிசிட்டி
கொடுக்கலாம். பெரிய பெரிய மாடர்ன் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டலாம். அதே மாதிரி எஜுகேஷன் சைடுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் ஸ்கூல், காலேஜ் போன்றதை இலவசமாகவே நாடு முழுக்க செய்யலாம். அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி சைடுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி. ஏஐ சிஸ்டமா இருக்கலாம், ரோபோட்டிக் சிஸ்டமா இருக்கலாம், செமிகண்டக்டர் சிஸ்டம், எதுவா இருந்தாலுமே எல்லாத்திலையும் வளர்ச்சி. ஹவுசிங் அண்ட் பாவர்ட்டி சுத்தமாக இல்லாத அளவுக்கு கொண்டு வரலாம். எல்லாருக்குமே வீடு போன்ற மிக முக்கிய திட்டங்கள் இதன் மூலம் ஈரானுக்கு ஏற்பட உள்ளது. இதைதான் மறைந்த அலி கமேனி அவர்கள் ஸ்ட்ராங்கான பவுண்டேஷனை கொடுத்து யாருக்கும் அடிபணியாத நியாயமான முறையில் வீரமரணம் அடைந்திருக்கிறார். அதன் விளைவு இப்போது ஒவ்வொரு ஈரானிய மக்களையும் தலைவர்களாக மாற்றியிருக்கிறது. அதனால் தலைவர்களை அங்கே புதிதாக உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தனி மனிதனும் தலைவனாக இப்போது இருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி ஈரானுடைய எதிர்காலம். 10 ஆண்டுகளில் ஈரான் உலக தரவரிசையில் மிக முக்கிய இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது யாரால் வந்ததென்றால் இந்த நிலை இல்லாத ட்ரம்பால் ஈரானுக்கு கிடைத்த வரம். அதனால்தான் ட்ரம்பை அவர்கள் எதிரியா பார்க்கவில்லை, ஒரு கருவியாக பார்க்கிறார்கள் என்று நான் முன்பு சென்ற சில பதிவுகளில் சொல்லியிருப்பேன். இப்போது எப்படியாக ட்ரம்ப் எப்படி இந்த போருக்குள் சாடி விட்டார் என்றார், எப்ஸ்டீன் என்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம், அதை இஸ்ரேல் எடுத்து கையாண்டது. ட்ரம்ப் இங்கே சாடினார். இப்போது நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. 3 நாளில் யுத்தத்தை முடித்து ஈரானுடைய வளங்களையும் தங்கள் கைவசப்படுத்தலாம் என்று நினைத்தது. இப்போது நிலைமை மாறிவிட்டது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அருகில் இருக்கக்கூடிய நாடுகளிலே அமெரிக்கன் பேசஸ் நிறைய இருந்தது. அதை அனைத்தையும் ஈரான் அடித்து செதறடிக்க விட்டார்கள். அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அவர்களால் நெருங்க கூட முடியவில்லை. இவ்வளவுக்கு மிகப்பெரிய பட்டை பலங்களை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு அந்த இடத்தை கிராஸ் பண்ண முடிய இயலவில்லை. அதற்காக தான் இன்றைய பேச்சுவார்த்தை. இதை அடித்து மிரட்டி பயமுறுத்தி பல வழிகளில் வந்த பிறகுமே எதுவுமே நடக்கல. அதனால இந்த பேச்சுவார்த்தையில் இதுதான் மிகப்பெரிய ரோல். இதனால் ஈரான் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகிறது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் இந்த போரை நிறுத்தவே நிறுத்தாது. காரணம் அங்கிருக்கக்கூடிய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு. ஏனென்றால் அந்த மனிதன் அடுத்த ஹிட்லர்னு கூட நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அந்த நபர் மேல் மிகப்பெரிய குற்றங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான 3 குற்றங்கள் என்னவென்றால் லஞ்சம், மோசடி, நம்பிக்கை துரோகம். இதன் அடிப்படையில் அந்த மனிதன் மேல் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் தற்போதுள்ள போர் சூழல் காரணமாகவும் அந்த வழக்கானது நிலுவையில் உள்ளது. இப்போது மனித உரிமை மீறல், வார் கிரைம் போன்ற அடுத்தடுத்த மிகப்பெரிய வழக்குகளும் தொடர்ந்திருக்கிறது. இப்போது இந்த போரை நிறுத்திவிட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு மரண தண்டனை கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக ஒரு தனி மனிதனுடைய குற்றத்தை மறைப்பதற்கு இன்றைக்கு பல ஆயிரம் மக்கள் கொல்லப்படுகிறார்கள், வீடுகளை இழந்து போகிறார்கள், மருத்துவமனையை இழக்கிறார்கள், நாட்டின் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. உலகம் முழுவதும் பதட்டம், அனைவருடைய வீட்டிலும் இந்த போர்னால் பாதிப்பு. இப்படியாக உலகத்தை மிக மோசமான நிலைக்கு இந்த போர் தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த போர் முடிக்க வேண்டும் என்று ஈரான் சமாதானத்துக்குள் வந்து இருந்தாலுமே அவர்கள் இந்த போரை முடிப்பதற்கான வாய்ப்பில்லை. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் ஈரானுடைய 10 அம்ச திட்டங்களில் ஒப்புக்கொண்டாலே இந்த போரானது நின்றுவிடும். இது அமெரிக்கா இதற்கு இணங்குமா என்றால் 95% வாய்ப்புகள் குறை. வேறு வழி இல்லாமல் கையெழுத்தாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இந்த 10 அம்ச திட்டத்தில் கையெழுத்திட்ட அடுத்த வேளையில் இருந்து ஈரானுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் செல்லும். இது அமெரிக்காவிற்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் என்ன நடக்குது என்று பார்க்கலாம். இப்போது பேச்சுவார்த்தை ஆரம்பித்துள்ளது. மிக பயங்கர பாதுகாப்புகளுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இந்த போரானது அடுத்த கட்டம் மிக கொடூரமாக இருக்கும். ஏனென்றால் இதுவரைக்கும் பயன்படுத்தாத எத்தனையோ வகையான மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாம் பாதுகாப்பாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அளவிற்கான மிசைல்ஸையும் வடகொரியா ஈரான் ரிலேஷன்ஷிப்பில் வழங்க போவதாகவும் வழங்கி இருப்பதாகவும் சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆக இந்த போர், இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் தெரியும் அடுத்த கட்டம் எப்படியாக மாறப்போகிறது என்று. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த பதிவுகளை மிக துல்லியமாக பார்க்கலாம். நன்றி.